ரீசெண்டா எடப்பாடி அவர்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்காரு. யாரெல்லாம் நமக்கு உண்மையிலே ஆதரவாளர்களா இருக்காங்க, இல்ல யாரெல்லாம் ஒரு போர்வைக்குள்ள இருந்து மத்தவங்களுக்காக செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ரெடி பண்ண லிஸ்ட்ல ஒருத்தர் இப்பதான் ரீசெண்டா தூக்கி இருக்காங்க. இந்த உலகத்திலேயே உள்கட்சி பூசல் இல்லாத அரசியல் கட்சின்னு யாருமே கிடையாது. அப்படி பார்க்கும்போது அதிமுக அதுக்கு விதிவிலக்கும் இல்ல. என் கட்சியில இருந்து எனக்கா விபூதி அடிக்கிறீங்க, இருங்க உங்களுக்கே தெரியாம ஒரு ஸ்டிங் ஆபரேஷனை நான் நடத்துறேன் அப்படின்னு இவருக்கு யாரெல்லாம் உண்மையிலேயே ஆதரவாளர்களா இருக்காங்க, இல்ல யாரெல்லாம் மறைமுக ஆதரவாளர்களா இருக்காங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு லிஸ்டையே ரெடி பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு சிலர் பன்னீர்செல்வம் அவர்களோட ஆதரவாளர்களாக இருந்து இப்போ எடப்பாடி பக்கம் திரும்பி இருக்காங்க. ஆனா இன்னும் நிறைய பேர் மறைமுகமா இவருக்கு எதிரணியில் இருக்கிறவங்களுக்கு நெருக்கமா இருக்கிறதே ஒரு கேள்விப்படுறாரு. அப்படி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள உடனே அந்த கட்சியிலிருந்து தூக்கியே ஆகணும் அப்படின்னு அதுல மாட்டின ஒருத்தர் தான் இவரு. ஏன்னா இவருக்கு ஆதரவாளர் அப்படின்னு வெளிப்படையாக காமிச்சிக்கிட்டு ஓபிஎஸ் அவர்கள் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறத இவர் கண்டுபிடிச்சு அவரை கட்சியிலேருந்து தூக்கியிருக்காரு. அவர் யாருன்னா திண்டுக்கல் மாவட்டத்தோட வத்தலகுண்டு ஒன்றிய செயலாளராக இருந்த மோகன் அவர்கள். இது வெறும் ஆரம்பம் தான், இதுக்கப்புறம் நடக்க போறதை மட்டும் பாருங்க அப்படின்ற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணிஞ்சு இந்த காரியத்தில் இறங்கியிருக்காரு.